말씀 전할까요? 네네네. 네. 여러분들이 이 시간을 통해서 복음이 여러분 속에 잘 정착되었으면 좋겠습니다. இந்த நேரத்துல கூட சுவிசேஷத்தினுடைய ஆழம் உங்களுடைய இருதயத்துல இன்னும் ஆழமாய் பதிய வைக்கிறதுக்கான தருணம் இது. அது அப்படியே ஆகணும்னு சொல்லி நான் கேட்கிறேன். 하나님은 창조주가 되십니다. 하나님 하나님은 창조주가 되십니다. 창조주, 창조하신 하나님, 그러니까 천지를 창조하신 하나님. தேவன் இந்த உலகத்தை படைத்தவரா இருக்கிறார். 창조하실 때 인간을 특별한 존재로 만드셨습니다. மனிதனை தேவன் படைக்கும் பொழுது ஒரு விசேஷித்தவனாகவே படைத்தார். 인간은 하나님과 영적으로 소통할 수 있는 영적 존재로 만드셨습니다. மனிதன் தேவனோடு உறவு கொள்ளும்படி சஞ்சரிக்கும்படிக்கு அவனை ஆவிக்குரிய மனிதனாக படைத்தார். 그래서 이 세상에 하나님과 직접 예배하고 기도할 수 있는 존재는 인간밖에 없습니다. அதனால்தான் இந்த உலகத்துல வந்து மனிதனை போல தேவனை ஆராதிக்கவும் தேவனை தேடுபடிக்கு இருக்கிறவன் ஒருவரும் கிடையாது. 하나님은 그 인간에게 모든 축복을 담아서 모든 권세도 주셨습니다. இந்த மனிதனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து இந்த உலகத்தை ஆளும்படிக்கான எல்லாவற்றையும் அவனுடைய கையில கொடுத்திருக்கிறார். 만물을 다스리고 정복하는 권세를 인간에게 주셨습니다. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் ஆளும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். 이 축복을 누릴 수 있는 곳이 있었는데 그곳이 에덴 동산입니다. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஐக்கியத்தை பெறணும்னு சொன்னா அவன் வந்து ஏதேன் தோட்டத்துல தான் அவன் அதை செய்தான். 그 에덴 동산의 아담과 하와는 아무런 문제가 없었습니다. அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்துச்சு. 그런데 인간에게 문제가 찾아왔습니다. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரச்சனை அவர்களை தேடி வந்துச்சு. 하나님의 말씀을 불순종하게 만드는 사탄이라는 존재가 아담과 하와에게 찾아왔습니다. தேவனுடைய வார்த்தையின் மேல அவநம்பிக்கை உண்டு பண்ணும்படிக்கு ஒரு சாத்தான் அந்த இடத்துல சர்வத்தின் வழியாய் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். 우리가 언약 안에서 언약이 분명하면 사기꾼이 찾아와도 상관은 없는데 언약이 희미해져서 아담과 하와가 범죄하게 되었습니다. உடன்படிக்கை பிடித்திருக்கிற வந்து தொடர்ந்து பிடித்திருக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. எப்போ வந்து அந்த உடன்படிக்கையின் மேல நமக்கு வந்து பலவீனமா இருக்கிறதோ அப்பொழுது அந்த உடன்படிக்கை நமக்கு வந்து உடைந்து போகுது. அதே போல ஆதாம் ஏவாளும் இந்த உடன்படிக்கை உடைக்கும்படிக்கு என்னுடைய வார்த்தையை அவர்கள் நம்பாமல் போனார். 그래서 인간은 행복을 찾아 헤매는 존재가 되었습니다. அதனாலதான் ஜனங்கள் வந்து இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போனதை தேடி அதை அடையும்படிக்கு எவ்வளவு வழிகளை நாடுறாங்க. 여러분과 나누고 있는 이 교제의 내용이 복음 편지라는 책입니다. இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்க இந்த மெசேஜ் வந்து இதுக்கு பேர் வந்து என்ன சொல்ல சுவிசேஷத்தின் கடிதம் சொல்லுவோம். 아마 타미러로 여러분에게 지금 교재가 다 번역돼서 나갔는 줄로 압니다. இந்த இப்ப நான் சொல்லி கொடுக்கிற காரியங்கள் வந்து உங்களுக்கு தமிழ்ல சீக்கிரத்துல உங்களுக்கு அது கிடைக்கும். 이거는 그 책으로 만든 게 아니라 현장에 나갈 때 한 장씩 써서 나가서 읽어주라고 만들어준 것이 묶여져서 책이 되었습니다. இது வந்து ஒரு புத்தகமா எழுதுறதுக்காக இல்லாதபடி இத வந்து ஒரு பேப்பர்ல கையில் எழுதி சும்மா ஃபீல்டுல போய் கொடுத்தாலுமே அது அதனுடைய பலன் பெருசா இருக்கும். 그래서 이것은 현장에서 여러분이 메시지로 줄 수 있는 그런 책입니다. இந்த நீங்க வந்து ஃபீல்டுல போயிட்டு இந்த காரியங்களை வந்து சொல்லும்படிக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும்படிக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். 다른 거는 조금 잘 몰라도 이 복음 편지만큼은 여러분들이 머릿속에 잘 알고 계셔야 합니다. அதனால இந்த சுவிசேஷத்தின் கடிதங்களை வந்து நீங்க தொடர்ந்து உங்களோட மனதுல உங்களோட சிந்தையில பதிய வைக்கணும்னு சொல்லி கேக்குறேன். 어느 날 제가 성경 공부를 인도하러 갔습니다. ஒரு நாள் வந்து பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்காக நான் போனேன். 나는 처음 보는 사람들이었고 거기는 바이블 스터디가 있는 곳이라서 제가 가게 되었습니다. அங்க ஏற்கனவே வந்து ஒரு பைபிள் ஸ்டடி இருந்ததுனால நான் முதலாவது ஃபர்ஸ்ட் டைமா நாங்க போறேன். 거기는 의사들만 모이는 그런 모임이었습니다. அங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து கூடுற ஒரு இடமா இருந்துச்சு. 외국에서 박사학위를 받고 한국에서 현직의 의사로 있는 사람들의 모임이었습니다.
வெளிநாட்டுல வந்து டாக்டர் பட்டம் படிச்சுட்டு இங்க வந்து அவங்க வந்து ஒண்ணா சேர்ந்து இந்த டாக்டர்கள் எல்லாம் கூடி படிக்கிற இடமா இருந்துச்சு. 나는 그들에게 가서 나는 당신들처럼 지식이 없습니다라고 먼저 말을 했습니다. 잘 안 지식, 들렸어. 지식이 없다고. ம். 아는 게 없다고. ஓகே. உங்களுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இந்த டாக்டர்ஸ்ங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. 당신들은 미국에서 의학 박사학위를 가지고 한국의 큰 병원의 현직 의사지만 나는 그런 지식이 없는 사람이라고 말을 했습니다. அவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன, நீங்க வந்து வெளிநாட்டுல வந்து டாக்டர் படிச்சுட்டு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாவற்றையும் படிச்சுட்டு நீங்க இங்க வந்து எல்லாரும் கூடிய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஆட்களா இருந்தும் உங்களை போல எனக்கு வந்து அந்த அதை குறித்த உங்களோட டாக்டர் காரியங்களை குறித்த அறிவு எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. 그들은 가니까 성경을 세 가지 성경을 펴놓고 바이블 스터디를 하더라고요. அவங்க பாத்தீங்கன்னா 3 விதமான வேதத்தை வச்சு அவங்க அந்த பைபிள் ஸ்டடியை படிக்க ஆரம்பிச்சாங்க. 뭐 영어 성경, 한글 성경, 그다음에 한글 성경에서도 좀 쉽게 번역된 그런 성경 이렇게 세 권을 펴놓고 바이블 스터디를 하더라고요. அங்க எப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில வேதாகம் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி கொரியன் வேதாகம் வச்சிருப்பாங்க, அப்புறம் கொரியனும் கொஞ்சம் ஆங்கிலம் சேர்ந்து கலந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு வேதத்தை வச்சு 3 வேதத்தை வச்சு அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. 근데 그들에게 해줄 수 있는 성경 공부는 없었습니다. அப்படி பார்த்தா அவங்களுக்கு வேதத்தை குறித்து சொல்லி தரதுக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி தோணுச்சு. 그때 내가 해준 말이 왜 인간은 행복이 없는가에 대해서 말하기 시작했습니다. அவங்க கிட்ட நான் சொன்னது ஏன் இந்த உலகத்துல ஜனங்கள் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சேன். 창세기 1장, 2장, 3장을 빠른 속도로 함께 읽으면서 말씀을 나누기 시작했습니다. அப்ப வந்து பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சு நான் உங்களுக்கு ஆரம்பிச்சேன். 근데 창세기 1장, 2장은 아무 말도 안 했는데 창세기 3장을 읽으면서 그들이 스스로 이야기하기 시작했습니다. அப்போ உங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை 2ஆம் அதிகாரத்தை கேட்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் தோண ஆரம்பிச்சிச்சு. 이걸 몰라서 우리가 그동안 고생을 했구나. 그러면서 창세기 3장에서 많은 답들을 찾아내기 시작했습니다. அப்ப இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பலவித பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதுல இருக்குது. இது தெரியாம தான் நாங்க இவ்வளவு நாள் வந்து ரொம்ப கடினமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 그때 내가 원죄를 이야기하게 되었고 그다음에 복음을 창세기 3장 15절 복음을 말하게 되었습니다. அப்ப அவங்களுக்கு வந்து முதலாம் பாவத்தை குறித்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே போல வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உள்ள அந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். 그리고 나는 1시간 만에 그 자리를 빠져나왔습니다. அந்த இடத்துல வந்து 1 மணி நேரம் எடுத்துட்டு நான் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். 그 다음 날 아침 새벽에 일찍 전화가 한 통 왔는데 내가 우리 교회를 좀 와도 되겠느냐는 질문을 하더라고요. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா விடிகாலையில ஒரு போன் வருது, நான் உங்க சபையில வந்து சேரலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. 당신이 나가는 교회가 있을 건데 왜 우리 교회를 오려고 하느냐라고 물었습니다. அப்ப நான் அவங்க கேட்டேன், நீங்க ஆல்ரெடி ஒரு சபைக்கு போயிட்டேன்னு இருந்திருப்பீங்க, ஏன் திடீர்னு எங்க சபைக்கு வரணும்னு யோசிச்சீங்கன்னு கேட்டேன். 나는 성경에 대한 많은 지식이 있었는데 그런데 이 복음에 대해서는 처음 들었다고 그 사람이 그렇게 말을 했습니다. அப்ப அவர் சொன்னார், நான் சுவிசேஷத்தை குறித்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நீங்க சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்ப அவசியமா இருக்குது, அதனால நான் வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். 그래서 그분이 교회에 와서 예배를 드리면서 복음을 듣기 시작했습니다. அவர் வந்து சபைக்கு வந்து சபையில வந்து சுவிசேஷத்தை குறித்து காரியங்களை தொடர்ந்து அறிந்து கொண்டார். 그 팀들 중에 교회를 잘 정하지 못한 의사 부부들이 우리 교회에 나오기 시작을 했습니다. அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கணவனும் மனைவியும் நம்மளோட சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. 우리 교회의 중요한 중직자가 되어 있습니다. அந்த இடத்துல அவங்க சபையில வந்து ஒரு முக்கிய பகுதியில அவங்க வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. 세상에는 영적인 사실을 알고 싶어서 갈급해하는 사람들이 많이 있습니다. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறிஞ்சுக்கணும்னு சொல்லி அது மேல வாஞ்சியா இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 그들은 열심히 자기들끼리 모여서 바이블 스터디를 하면서 뭔가 알고 싶어하는 그런 갈급함이 있는 것입니다. அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து இந்த வேதத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும், இந்த ஆவிக்குரிய பிரச்சனைகளை குறித்து தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு ஒன்னா கூடி அந்த வேதாகம் அந்த பைபிள் ஸ்டடி அவங்க படிக்கிறத அதுக்கான எஃபர்ட் எடுத்ததை நம்ம பாக்குறோம்.
성경을 지식으로는 알 수 있지만 영적 사실에 대해서 가르쳐 주는 사람이 없습니다. நம்ம வேதத்தை வந்து நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். நம்ம அதுல இருக்கிறபடியே படிச்சுக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ரீதியில அதுக்கு உள்ளான ஆழங்களை சொல்லிக் கொடுக்கிற நிறைய பேர் கிடையாது. 내가 복음을 가지고 있다면 그 복음은 누구에겐가 전달되게 되어 있습니다. நான் வந்து ஒருவேளை சுவிசேஷத்தை உடையவளா இருந்தேன்னு சொன்னா அந்த சுவிசேஷம் யாரோ ஒரு நபருக்கு தேவைப்படுகிறதா இருக்குதுன்னு நம்ம நினைக்கணும். 하나님의 말씀은 공부하는 책이 아닙니다. தேவனுடைய வார்த்தை வந்து படிக்கிற விஷயம் கிடையாது. 하나님의 말씀은 살았고 운동력 있는 말씀입니다. ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்ம வந்து பயிற்சி பெறுறோம். தொடர்ந்து அதுல நிலைத்திருக்கிறதும் அதை தொடர்ந்து அதுல பயிற்சி பெறுகிற ஒரு இடமா இருக்கு. 하나님의 말씀은 반드시 성취되는 말씀입니다. 성취 이루어진다고. 네네. தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு நாளும் வந்து மறையாததும் அது வந்து நிறைவேறக்கூடியதுமா இருக்குது. 그래서 하나님의 말씀 자체가 하나님이라고 말씀하는 것입니다. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றோம். 그래서 하나님의 말씀을 들을 때마다 성령이 역사하고 우리에게 힘이 나는 것입니다. அதாவது எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து நம்மளை மாற்றுகிறவரா இருக்கிறார். 우리 사모님들이 정말로 이 복음의 능력을 알기만 한다면 여러분은 현장에서 많은 사람을 살릴 수 있습니다. 응? 이 복음을 잘 알기만 하면 현장에서 많은 사람을 살릴 수 있습니다. சோ இந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஆழமா வந்து பொதுவில் மனைவியாக நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா ஃபீல்டுல போயிட்டு இதை வந்து பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை வந்து நம்ம தப்பு வைக்கக்கூடிய வல்லமை இந்த சுவிசேஷத்துல இருக்கு. 성경의 스토리를 아는 것이 성경을 아는 것이 아닙니다. வேதத்தில் உள்ள அந்த சொல்ற கதைகளை படிக்கிறது வந்து வேதத்தை படிக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. 모든 성경은 하나님의 감동으로 쓰여졌다고 성경은 말합니다. வேதம் வந்து தேவனுடைய அந்த இன்ஸ்பிரேஷனால உண்டாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 그래서 그 하나님의 말씀은 역사하는 능력이 있습니다. அதனால தேவனுடைய வார்த்தையில தேவனுடைய கிரியைகள் இருக்கு. அவருடைய வேலை அதுல இருக்குது. 하나님의 말씀은 생명이고 하나님의 말씀은 능력이고 하나님의 말씀은 치유입니다. தேவனுடைய வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தையில வந்து குணமாக்குறது இருக்கு. தேவனுடைய வார்த்தையில மகிமை இருக்குது. 행복해야 될 인간이 왜 행복이 없는가? சந்தோஷமா இருக்க வேண்டிய மனிதன் ஏன் சந்தோஷத்தை இழந்து போனான்? 왜 인간은 행복이 없는지 오늘 말씀을 다시 나누도록 하겠습니다. நான் திரும்ப வந்து ஏன் மனிதன் சமாதானமாயும் சந்தோஷமா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். 로마서 3장 23절의 말씀을 우리가 함께 읽어보기를 원합니다. நம்ம வந்து ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் என்னோட வேதத்தை திருப்பிக்கங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி 모든 사람이 죄를 범하여서 하나님의 영광에 이룰 수가 없습니다. அப்ப எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனவர்களா இருக்கிறார்கள். 로마서 3장 10절은 의인은 없는데 한 명도 없다고 적고 있습니다. அதே போல ரோமர் 3:10 பார்க்கும்போது அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லப்படும். 의인이 없는데 한 명도 없고 모든 사람이 죄를 범하여서 하나님의 영광에 이르지 못한다고 성경은 단호하게 말씀하고 있습니다. அப்ப வேதம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல வந்து நீதிமான் ஒருத்தனும் இல்ல. ஏன்னு சொன்னாக்கா எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாகி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லப்படுது. 그래서 모든 사람이 행복해지려고 노력을 하지만 실제로 행복할 수가 없는 것입니다. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு பலவித காரியங்களை முயற்சிகளை எடுத்தாலும் உண்மையிலேயே மனிதன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியாது. 아이가 공부를 잘하면 우리가 기쁠 수 있습니다. நம்ம குழந்தைங்க வந்து நல்லா படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? 우리 교회에 새 가족이 많이 들어오면 우리가 기쁠 수 있습니다. அப்ப நம்மளோட சபைகள்ல நிறைய புது குடும்பங்கள் வந்து சேரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 좋은 일이 생기면 우리는 기쁠 수 있습니다. நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கும்போது நம்ம சந்தோஷமாயிருவோம். 근데 그거를 가지고 행복이라고 말하지 않습니다. அதை வந்து வச்சுக்கிட்டு இது சந்தோஷம் நினைக்கிறது நம்ம அப்படி சொல்ல முடியாது. 어떤 문제 속에서도 문제가 있는데도 내가 기도할 수 있어서 행복해야 합니다. எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த காரியம் நடந்தாலும் நம்மளுடைய அந்த நிலைத்திருக்கிற அந்த சமாதானம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம சமாதானமா இருக்க முடியும்.
내가 굉장히 어려움을 당했는데도 하나님께 기도할 수 있는 신분과 권세가 있음을 감사할 수 있다면 그 사람이 행복한 사람입니다. சோ எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், என்னுடைய இருதயத்தை அசைக்கிற மாதிரியான காரியங்கள் வந்தாலும், நான் வந்து அந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய சமூகத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நபராக இருப்பேன்னு சொன்னாக்கா, நான் தான் உண்மையிலேயே நான் அந்த சமாதானத்தை பெற்ற ஒரு நபராக இருக்கிறேன். 어느 날 제가 하고 있는 바이블 스터디에 낯선 한 여자 집사님이 오셨습니다. நான் நடத்திட்டு இருக்க ஒரு பைபிள் ஸ்டடியில வந்து ஒரு டீக்கனஸ் வந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. 우리는 그 바이블 스터디 이름을 다락방이라고 합니다. இங்க வந்து இந்த பைபிள் ஸ்டடியோட பேர் வந்து மேல் வீட்டு ஜெப அறைன்னு சொல்லுவோம். 근데 제가 그 집사님한테 물었습니다. 집사님 행복하십니까? 이렇게 물었습니다. அவங்கள பார்த்து நான் கேட்டேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். 행복합니다라고 대답하더라고요. சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாங்க. 남편이 잘해주고 아이들이 공부도 잘하고 뭐 건강하고 해서 행복하십니까? 그랬더니 그렇다고 대답을 했습니다. உங்க கணவர் உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா? எல்லாம் சமாதானமா இருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா நாங்க நல்லா இருக்கோம்னு சொன்னாங்க. 그런데 그중에 건강이 나빠지거나 아이들이 공부를 잘 못하거나 다른 나쁜 친구를 만나거나 이런 일들이 생기면 어떻게 될까요? 이렇게 물었습니다. நான் வந்து அவங்கள பார்த்து கேட்டேன். ஒருவேளை உங்க சரீரத்துல பலவீனப்பட்டு, இல்ல உங்க குடும்பத்துல பிள்ளைகள் வந்து சரியா படிக்காம வேற வழியில போறாங்க அப்படி சொல்லும்போது, அதை குறிச்சு உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களை கேட்டேன். 근데 가만히 있더니 글쎄요, 그건 조금 힘들 것 같아요라고 대답을 했습니다. அத கேட்டு அவங்க வந்து இல்ல ஆமா இத கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆமால்ல அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. 당신이 행복하다고 생각하는 그 조건 중에 하나만 잘못되어도 당신은 행복이 없어지는 것입니다라고 얘기했습니다. அப்ப நீங்க சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு இருக்க இத்தனை வழிகளில வந்து ஒண்ணு தப்பா போனாலும் உங்க சமாதானம் சந்தோஷம் குலைஞ்சு போகும்னா அது உண்மையான சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன். 그러면 그건 행복이 아니지 않습니까?라고 질문을 했습니다. அப்போ ஒண்ணு இழந்து போனாலும் நீங்க இது உண்மையான சந்தோஷம் இல்லதானே அப்படின்னு சொல்லி நான் உங்களை கேட்டேன். 가만히 생각해 보더니 그런 것 같다고 얘기를 해요. அமைதியா இருந்துட்டு அப்புறம் சொன்னாங்க ஆமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. 그리고는 그냥 말씀을 계속 나누기 시작을 했습니다. தொடர்ந்து நாங்க அப்போ வந்து அந்த தேவனுடைய வசனத்தை அவங்களோட கூட நாங்க பகிர்ந்து கொண்டோம். 내가 일주일에 한 번씩 그 대학 현장에 가기 때문에 그분이 계속해서 거기 와서 참여를 했습니다. சோ அங்க வந்து நாங்க அங்க மேல இருக்க அந்த ஒரு வேத பாடகத்துக்கு வந்து நாங்க வாரத்துல ஒரு முறை போறதுனால தொடர்ந்து அவங்க வந்து கவனிச்சாங்க. 어느 날 나한테 이렇게 물었습니다. 사모님, 왜 우리 교회 오세요라고 한 번도 말 안 하세요? 이렇게 물었습니다. அப்ப அவங்க வந்து என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரு நாள், ஏன் நீங்க என்ன ஒரு நாள் உங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டதே இல்லன்னு. 나는 장사꾼이 아니기 때문에 우리 교회 성도를 이렇게 늘리기 위해서 여기 와서 말씀을 전하는 게 아니라고 얘기했습니다. அப்ப நான் உங்களை பார்த்து சொன்னேன், நான் வந்து இந்த வேத பாடத்தை எடுக்கிறதுக்கு காரணம் நீங்கள எல்லாத்தையும் எங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு போறதுக்காக கிடையாது, நான் வந்து அதுக்காக வேலை செய்யல அப்படின்னு சொன்னேன். 당신이 나가는 그 교회에 많은 사람들이 복음을 모르면 당신이 만나는 사람들에게 당신이 받은 은혜를 나누어 주라고 말했습니다. அப்ப நான் உங்களை சொன்னேன், நீங்க போயிட்டு கொண்டிருக்க சபையில உங்களை போல ஒருவேளை சுவிசேஷத்தை அறியாமல் நிறைய பேர் இருப்பாங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க பெற்ற இந்த கிருபை அதே போல அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னா அதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. 그랬더니 이분이 하는 말이 여기서 받은 말씀을 자기 주변에 있는 사람들, 자기 교회에 있는 사람들과 지금 나누고 있다고 대답을 했습니다. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து நீங்க சொல்ற மாதிரியே நான் நான் கேட்டுக்கொண்டிருக்க இந்த பாடத்தை எல்லாத்தையும் என்னோட சபை மக்களுக்கு என்னோட கூட கிட்ட அருகில இருக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. 목사님과 사모님들의 최고의 관심이 우리 교회 부흥일 수 있습니다. நம்மளுடைய இங்க போதகர்களும் அவருடைய மனைவிமார்களும் சபையை குறித்து நிறைய நோக்கங்கள் இருக்கும். 그러나 그 차원을 넘어서서 복음이 이 땅에 전파되는 것에 우리의 관심이 있다면 하나님은 더 기뻐하실 것입니다. அப்ப எல்லாவித நோக்கங்களையும் தாண்டி சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த தேவன் நம்மளை குறித்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியமா இருக்கு. 현장에는 말씀이 너무 알고 싶어서 깨닫고 싶어서 갈급한 영혼들이 많이 있다는 것을
꼭 기억하셨으면 좋겠습니다. நம்ம எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நான் வந்து மறக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபீல்டுல வந்து இந்த சுவிசேஷத்தை கேட்கும்படிக்கு, இதன் மூலமாய் குணமாகும்படிக்கு, சீர்படும்படிக்கு காத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகரா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அத நினைவு கூறணும். 왜 인간은 그러면 행복이 없을까요? ஏன் மனிதன் உண்மையிலேயே சந்தோஷம் இல்லாம இருக்கிறான்? 그 답은 하나님을 떠났기 때문에 그렇습니다. ஏன் அப்படின்னு சொல்லும்போது தேவனை விட்டு அவன் பிரிந்ததுனாலேயே அப்படி இருக்கிறான். 하나님을 떠나 있다는 것은 생명 관계이기 때문에 생명으로 죽었다는 뜻입니다. மனிதன் தேவனை விட்டு விலகினான் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு வந்து ஜீவன் உள்ள உறவா இருக்கிறதுனால அந்த ஜீவன் அவனை விட்டு எடுபடும் பொழுது அவன் மரித்தவனா இருக்கிறான். 예, 물고기가 물을 떠나면 죽는 것처럼 인간은 영적 존재이기 때문에 하나님을 떠나면 죽은 존재가 되는 것입니다. எப்படி வந்து ஒரு மீனானது தண்ணியை விட்டு வெளியே போகும் பொழுது அது மரித்து போகிறதோ அதே போல ஆவிக்குரிய மனிதனும் தேவனை விட்டு விலகும் பொழுது அவன் மரித்தவனா இருக்கிறான். 선악을 알게 하는 나무의 실과를 먹지 말라. 먹는 날에는 내가 정령 죽으리라. 이게 하나님과 인간과 처음 맺은 언약입니다. தேவன் வந்து இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னது தேவன் நம் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஏற்படுத்தின முதல் உடன்படிக்கையா இருக்கிறது. 이 말씀을 불신앙하고 불순종한 것을 하나님을 떠났다라고 말하는 것입니다. இந்த வார்த்தையை அவமதித்து அவநம்பிக்கைக்குள்ளாக்கி அதை வந்து விட்டு போனதுனாலதான் அவன் வந்து விழுந்து போகிறான். இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான காரியம். 이 불신앙을 가르쳐 우리는 죄라고 얘기하는데 그 죄의 이름이 원죄입니다. இந்த அவிசுவாசத்தினால விழுந்து போய் அவன் வந்து முதல் பாவத்திற்குள்ளாக ஆகிறான். இந்த பாவத்தை தான் நம்ம வந்து முதல் பாவம் அப்படி என்று சொல்லுகிறோம். 이때부터 인간은 모든 고통이 찾아오게 되었습니다. எப்பொழுது முதல் பாவம் ஆரம்பித்ததோ இதுக்கப்புறம் இதுல இருந்து எல்லா பாவங்களும் வந்து அதுல இருந்து பிறக்க ஆரம்பித்தது. 아담, 내가 어디 있느냐 이렇게 하나님이 물으셨을 때 아담이 내가 벌거벗었으므로 하나님을 두려워하여 숨었습니다라고 대답을 합니다. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், ஆதாமே எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் வந்து தேவனுக்கு பயந்து அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். 아담, 네가 벗은 거 어떻게 알았어? 내가 따먹지 말라는 나무의 실과를 따먹었니? 라고 물었을 때 아담은 하와가 주어서 먹었습니다라고 대답을 했습니다. அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா, அதனால நிர்வாணமா இருக்கிறேன்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சியான்னு சொல்லும் போது அவன் நீங்க கொடுத்த தேவால் தான் எனக்கு இப்படி செய்தான்னு சொல்லி காரணம் சொல்றார். 아담이 정상적인 생각을 가지고 있다면 하나님 잘못했습니다. 나 살 길을 마련해 주세요. 용서해 주세요. 라고 말해야 합니다. ஒருவேளை அவர் வந்து தப்பிச்சுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா உடனே தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு மன்றாடி இருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. 그런데 하나님, 나 여자 필요 없는데 저 여자 만들어줘서 저 여자가 줘서 먹었어요. 라고 말하는 거와 똑같은 말을 아담이 하고 있는 것입니다. அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி கேட்கலையே, நீங்க உருவாக்கி கொடுத்த அந்த துணை தான் எனக்கு இப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி வேற விதமாக அவர் வந்து தேவனையே குறை சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 우리도 때때로 하나님을 원망할 때가 있습니다. 원망하는 거 알아요? 하나님을 원망할 때가 있다고요. நாமளும் தேவனை வந்து குறை சொல்லுகிற ஜனங்களா இருக்கிறோம், தெரியுங்களா? 하나님 때문에 그래. 그러면서 핑계를 하나님께로 돌리는 그런 경우가 우리 속에도 있습니다. ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய இருதயத்திலும் தேவனால் இது எனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ற காரியங்கள் இருக்கு. 최초의 인간이었던 아담이 하나님 나 여자 없어도 되는데 하나님이 여자 만들어줘서 그래요라고 말하는 거와 동일한 것입니다. முதலாவது உருவாக்கப்பட்ட ஆதாம் அப்படித்தான் வந்து எனக்கு ஒன்னும் ஒரு பெண்ணோட துணை தேவையில்லை அப்படின்னு நீங்க தானே உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தேவனை குறை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 이게 정신적인 문제입니다. இதுதான் வந்து ஆவிக்குரிய பிரச்சனையா இருக்கு. 그때부터 인간은 계속해서 열심히 살지만 열심히 사는 것만큼 행복하지 않았습니다. மனிதன் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கடின உழைப்போடு தான் காரியங்களை செய்கிறான். அவன் கடின உழைப்பாக செய்தாலும் அவனிடத்துல சந்தோஷம் இருக்க போவது கிடையாது. 열심히 노력을 했는데 어느 날 그 열심히 쌓아놓은 그것이 무너지기도 하고요. 실패로 돌아가는 경우도 많이 있습니다. அப்ப அவன் வந்து எவ்வளவுதான் கடின உழைப்பு பண்ணி அந்த காரியத்துக்கெல்லாம் சீர்படுத்தணும்னு நினைச்சாலும் அவன் வந்து திரும்பவும் தோல்வி அடைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும்.
우리는 하나님의 플랜을 생각하지 않고 내가 플랜을 먼저 짜놓고 열심히 하다가 그것이 안 되는 경우가 너무너무 많이 있습니다. அப்போ வந்து தேவனுக்கென்று இருக்கிற ஒரு பிளானை விட்டுட்டு நமக்கென ஒரு பிளானை செய்து அந்த பிளானுக்குள்ளாக தேவனை கிரியை செய்ய வேலை செய்யும்படிக்கு நமக்கு ஜெபிக்கிறோமே அந்த காரியங்களை குறித்து நம்ம கவனிக்கணும். 그래서 인간은 살면서 실패를 거듭하면서 육신의 질병도 찾아오게 되는 것입니다. So அப்படி வந்து மனிதன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப முயற்சிகளை செய்து காரியங்களை நிறைவேற்ற நினைக்கிறதுனால அவன் சரீர பிரகாரமாக சோர்ந்து வியாதிப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். 이 모든 것의 원인이 하나님을 떠난 것에 있다는 것을 꼭 기억하시기 바랍니다. So இந்த எல்லா பிரச்சனைகளின் ஆரம்பமும் எங்க இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து விழுந்து போனதுனாலே உண்டாயிருக்கிறது. தேவனை விட்டு பிரிந்ததுனாலே உண்டாயிருக்கிறது. 이걸 해결해 보려고 사람들은 종교나 미신을 찾습니다. So இதுல இருந்து நம்ம விடுதலை பெறணும்னு சொல்லி அநேகர் வந்து மத ரீதியான காரியங்களுக்குள்ளாக அதை பின்பற்றும்படியாக போகிறதை நாம் பார்க்கிறோம். 모든 사람에게는 종교성이 다 있습니다. எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த மத ரீதியான அந்த உணர்வுகள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 환경에 따라서 그 환경에 보면 좀 힘이 있다고 생각하는 거를 다 믿는 경향이 좀 있습니다. So மனிதனுக்குள்ள வந்து அவன் கண்களுக்கு முன்பாக சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது ஏதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற எல்லா விஷயத்திலும் அதை பின்பற்றும்படிக்கு அவனுடைய இருதயம் போகிறதை நாம் பார்க்கிறோம். 모든 종족에게 종교가 있는 것을 우리는 봅니다. So நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரிடத்திலும் வந்து மதத்தை தேடுகிற அந்த கடவுளை தேடுகிற உணர்வு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். 그래서 아주 미개한 그런 정글 같은 종족에게 가도 반드시 거기에는 종교 지도자가 있습니다. நீங்க வந்து ஒருவேளை வந்து காடுகள்ல கூட போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கும்போது காடுகளில கூட தேவனை கடவுளை தேடிக்கொண்டிருக்க ஒரு நபரை நீங்கள் சந்திக்க முடியும். 이 종교 행위는 아담 때부터 지금까지 계속되어지고 있습니다. So இந்த தேடல் ஆதாம் இடத்துல தொடங்கி இன்றைக்கு அநேகர் இடத்திலும் இது அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறதை நம்ம கவனிக்க முடியும். 이 불행이 언제부터 시작됐는지 성경만 말하고 있습니다. அப்போ இந்த சமாதானமற்ற நிலை எங்க தொடங்குச்சுன்னு சொல்றத வேதம் மட்டுமே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. 아담 때부터 우리 조상인 아담 때부터 있었다는 사실입니다. So நமது முன்னோராகிய முதல் படைப்பான ஆதாம் இடத்துல தொடங்கி இருக்கிறது பார்க்க முடியும். 문제의 원인은 하나님의 말씀을 불신앙하고 불순종한 데서부터 시작이 됩니다. So அந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? வேதத்தையும் தேவனுடைய வார்த்தையும் அவமதித்ததை விட்டு விலகினதே. 그 결과 인간은 고통 저주 속에 빠지게 되었습니다. தேவனுடைய வார்த்தை விட்ட பொழுது அவனுக்கு வந்து எல்லா பிரச்சனைகளுக்கான தொடக்கமும் அந்த இடத்துல வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 내 뼈 중에 뼈요 살 중에 살이라고 말하면서 그 하와에게 사랑을 고백했던 아담이 그 아담과 하와의 사랑이 창세기 3장에 가면 3장 16절로 20절에 보면 저주 속에 빠진 것을 볼 수 있습니다. So நம்ம வந்து ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 26, 27 அப்படி தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது என் எலும்புக்கு எலும்பும் மாம்சத்துல மாம்சமா இருக்கிறான்னு சொல்லி ஆதாம் வந்து தன்னுடைய மனைவியை குறித்து அறிக்கை கன்ஃபஸ் பண்றதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். 창세기 1장 28절에 생육하고 번성하여 땅에 충만하라는 그 축복이 수고하고 아이를 낳을 것을 성경은 말씀하고 있습니다. ஆதியாகமம் வந்து 1ஆம் அதிகாரத்துல தேவன் வந்து அவர்கள் வந்து பழுகி பெருகும்படிக்கு ஆசீர்வதித்தது பூமியை நிரப்பும்படிக்கு அவர்கள் ஆசீர்வதித்ததை அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். 짐승도 새끼를 낳습니다. மிருகங்கள் கூட குட்டி போடும். 그런데 새끼를 낳고 인간처럼 그렇게 젖을 먹이고 이렇게 돌보지 않고 낳자마자 그들은 서서 걷고 그렇게 생활을 합니다. மிருகங்கள் குட்டி போடுறதுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா அதுங்க வந்து தொடர்ந்து அந்த குட்டிகளை பார்த்துக்கிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறம் அது பாட்டுக்கு அது ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மளும் வந்து அந்த குழந்தைகளை சரியா பராமரிச்சு அது கொண்டு வர வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து அதுங்களோட இருப்போம். 그리고 또 그 인간은 아이를 낳고 나면 산후 조리를 해야만 안 아프고 그렇게 아이를 잘 기를 수 있습니다.
சோ நம்ம வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாய்க்கு தேவையான காரியங்களை செய்து அவர்களை சீர்படுத்தி அவர்கள் அந்த ஸ்ட்ரென்த் திரும்ப கொண்டு வர வரைக்கும் அதே போல அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிறவர்களா இருக்கிறோம். 그래서 아이를 낳는 수고를 주시겠다고 성경이 예고하고 있습니다. அந்த இடத்துல வந்து உன்னோட வேதனையை அதிகப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். 너는 남편을 이렇게 사모할 건데 남편은 너를 다스릴 것이다라고 성경은 말씀하십니다. 너는 남편을 사모하고 남편은 네. 너를 다스릴 것이다. 네. அங்க வந்து வேதத்துல நம்ம பார்க்கும்பொழுது உன்னுடைய ஆசை அவனை பற்றி இருக்கும், உன் கணவனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையில ஆதிக்கம் செலுத்துகிற அந்த ஒரு காரியத்தை நம்ம அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். 남자와 여자는 동등한 존재고 만물을 다스리는 자로 지음을 받았습니다. ஆணும் பெண்ணும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை படைத்தவர் ஒரே சமமானவர்களா இருக்கிறோம். 하나님 외에 여자를 다스릴 존재는 없었습니다. வெறும் ஒரு பெண்ணை மாத்திரமே வந்து ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படின்ற காரியத்தை ஒரு தேவன் வைக்கல. 근데 남편을 사모하는데 남편이 나를 다스리려고 하기 때문에 가정에 문제가 생기는 것입니다. எப்பொழுது வந்து ஒரு கணவன் மனைவி ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கும் பொழுது எப்பொழுது மனைவி அவளுடைய ஆசை அவளை பற்றிருக்கும் பொழுதே அவர் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் வந்து அங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. 다스리려는 자와 다스림을 받지 않으려는 자의 싸움이 가정 싸움입니다. அந்த ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு நபரும் ஆதிக்கத்தை செலுத்தும் போது அதை பெற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு நபருக்கும் இடையில் உள்ள ஒரு போராட்டம். 남편들에게 말하기를 너는 수고해서 이제는 소득을 가지고 먹을 것이다라고 말씀하시고 계십니다. தேவன் வந்து உன்னுடைய நெற்றி வேர்வை சிந்தி நிலத்துல படுற அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 범죄하기 이전에 아담은 먹는 것 갖고 수고하지 않았습니다. இந்த நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே இருந்தது. 에덴 동산에 있는 모든 과실들을 그냥 따 먹을 수 있었기 때문에 그렇게 수고하지 않았습니다. அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல இருந்த எல்லா பழங்களையும் அவங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருந்ததுனால எதுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு இல்லைங்க. 그런데 범죄한 인간은 그때부터 수고해서 곡식을 먹기 시작을 했습니다. அதனால நியாயந்தீர்க்கப்பட்ட அவர்கள் வந்து அந்த இடத்துல இனிமேல் எல்லா விஷயத்தையுமே தானாக செய்ய வேண்டிய ஒரு கஷ்டம் இருந்துச்சு. 이런 고통과 저주 속에 인간이 빠지게 된 것입니다. இந்த மாதிரியான வலிகளிலும் சாபங்களிலும் மனிதன் வந்து உள்ள போனான். 그러면 이 불행은 도대체 언제까지 계속될까요? இந்த பிரச்சனை எது வரைக்கும் நிலைத்திருக்கும்? 네, 지금도 계속되고 있고 앞으로도 계속될 것입니다. இது இப்பவும் இருக்கும், இதுக்கு அப்புறம் தொடர்ந்து இருக்கும். 이 문제를 해결하려고 하면 할수록 점점 더 힘들어질 것입니다. எவ்வளவு தூரம் நம்ம இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு இன்னும் பிரச்சனைகள் பெருசாகிறதே நம்ம பார்க்க முடியும். 마태복음 12장 43절로 45절의 말씀을 우리는 꼭 기억할 필요가 있습니다. நம்ம வந்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 நம்ம வந்து உண்மையிலேயே ஞாபகம் வச்சுக்கணும். 한번 읽어보시겠습니까? நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28, 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 예, 우리가 해결하려고 하면 할수록 사탄을 모르면 더 심하게 고통을 당할 수밖에 없습니다. வந்து நம்ம இன்னும் இந்த வருத்தமும் இந்த பாரமும் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து வருகிறது, சாத்தான இடத்துல இருந்து வருகிறது என்று தெரியாம நம்ம வந்து அதிக முயற்சி எடுக்கிறதுனால இன்னும் அதனுடைய வேதனைக்குள்ளதான் போக ஆரம்பிப்போம். 해결된 것 같은데 다음에 더 큰 고통이 찾아오는 것입니다. நம்ம இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பிரச்சனை வந்து நிக்கிறத நம்ம கவனிக்க முடியும். 그래서 마태복음 11장 28절에 수고하고 무거운 짐진 자들아 다 내게로 와라라고 말씀을 하시는 것입니다. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் 11:27 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 그 수고하고 무거운 짐을 그리스도께 내어 놓으면 되는 것입니다. அந்த வருத்தத்தையும் பாரத்தையும் வந்து கிறிஸ்துவின் பேரிலே கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 그러면 왜 이런 불행은 없어지지 않을까요? ஏன் இந்த பாரமான காரியங்கள் மறைந்து போகாமல் இருக்கிறது? 불행을 가져다 주는 존재가 있기 때문에 그렇습니다. ஏன் சொன்னா இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒரு நபர் இருக்கிறான், அவனாலதான் இப்படி இருக்கிறது. 성경은 이 존재의 이름을 사탄, 마귀라고 기록하고 있습니다.
இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறவனை என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்டிருக்கு. 요한계시록 12장 9절을 좀 펴서 읽어주시기 바랍니다. 요한계시록 네. 12장 9절. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 12:9. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 사탄에 대해서 가장 기록을 잘하고 있는 성경이라고 생각합니다. இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாத்தானை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கு. 하늘에 전쟁이 있었고 7절부터 9절의 말씀 보면 하늘에 전쟁이 있었고 하늘에서 이기지 못하여 공중으로 쫓겨났다가 지구에 온 사실을 기록하고 있습니다. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்க 7ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்துல இந்த வலுசர்ப்பத்தால என்ன பண்ணல ஜெயிக்க முடியாதனால அது பூமியில விழ தள்ளப்பட்டிருக்கு. இங்க விழ தள்ளப்பட்டதுக்கு அப்புறம் அது ஏற்படுத்தின பல காரியங்கள் இங்க இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 그래서 구약에서 에스겔서나 이사야서에서 말씀하고 있는 사탄의 존재를 아주 요약해서 잘 기록하고 있는 성경이 요한계시록 12장 7절로 9절의 말씀입니다. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எசேக்கியேல் இடத்திலும் சொல்லப்பட்ட காரியங்கள் இங்க வெளிப்படுத்தல முழுவதுமாய் அவனை பத்தி வெளிப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். 그래서 마귀라고도 하고 사탄이라고 하는 존재는 동일한 존재입니다. சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டு ஒரே காரியமா இருக்கு. 근데 이 존재가 하는 것은 온 천하에 다니면서 유혹을 하는 것입니다. இவனுடைய வேலை என்னன்னா பூமி முழுசு சுத்தி அவனுடைய கிரியைகளை செய்கிறது. 그러면 이 존재는 언제부터 나타났는가? 이வன் எப்ப இந்த உலகத்துல தோன்றினான்? 창세기 1장 1절이 있기 이전에 영계의 세계가 먼저 창조되었습니다. இவன் பூமியில தோன்றுவதற்கு முன்பாக நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு மேல பார்க்கும் பொழுது அங்க ஆவிக்குரிய உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 그 영계의 세계에 천사가 창조된 것입니다. அந்த இடத்துல இந்த ஆவிக்குரிய உலகத்துல ஒரு தூதனா இருக்கிறான்னு பார்க்கிறோம். 천사는 세 종류의 천사가 창조되었습니다. அந்த ஆவிக்குரிய உலகத்துல 3 முக்கிய தூதர்கள் இருக்கிறாங்க. 오늘날 다윗의 동네에 구주가 나셨으니 그리스도 주시니라라고 소식을 전했던 가브리엘 천사가 있습니다. தாவீதினுடைய நகரத்துல உங்களுக்கு ஒருவர் பிறக்க போகிறாருன்னு சொன்ன அந்த காபிரியல் தூதனுடைய அந்த செய்தி கொண்டு வருகிற காபிரியல் தூதன இருக்கிறார். 도단성에 불말과 불병거로 애워쌌던 존재가 있는데 그것도 천사인데 그 천사들의 이름을 우리는 미가엘 천사라고 말합니다. எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போர் காரியங்கள் எல்லாம் சந்திக்கிற மிகாவேல் தூதன் அப்படின்ற ஒரு தூதனும் இருக்கிறார். 그리고 찬양을 맡은 한 천사가 있었습니다. ஆராதனை காரியங்களை பொறுப்பெடுக்கிற ஒரு தூதனும் இருக்கிறார். 찬양을 맡은 천사가 하나님과 보좌를 비교보려고 하나님의 자리에 자기가 앉아보려고 교만한 마음을 가졌다가 하늘에서 전쟁을 일으켜서 쫓겨나는 것입니다. தேவனுடைய அந்த சிங்காசனத்தை முன்னாடி இருக்கிற அந்த ஆராதனை செய்கிற தூதன் தேவனுடைய சிங்காசனத்துல அவருக்கு மேலாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவனுடைய மனது மேட்டிமை அடைந்ததுனால அந்த இடத்துல ஒரு போர் உண்டாகி அதுல இருந்து விழுந்த ஒரு நபரா இருக்கிறார். 하나님의 자리에 천사가 가려고 하니까 미가엘 천사가 이 일을 막으면서 그들을 쫓아낸 것입니다. அப்ப எப்பொழுது இந்த ஆராதனை செய்கிற தூதன் தேவனுடைய அந்த சிங்காசனத்துல போய் உட்காரணும்னு சொல்ல முயற்சி செய்யும் பொழுது மற்ற தூதர்கள் அந்த இடத்துல அதை தடை செய்து அவனை போர் செய்து தள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். 그래서 요한계시록 12장 7절부터 하늘에 전쟁이 있었다라고 기록을 하는 것입니다. அதனாலதான் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம 7ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வானத்துல யுத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 그래서 있을 곳을 찾지를 못해서 쫓겨났는데 쫓겨나서 돌아다니다가 온 것이 에덴 동산입니다.
சோ அவன் வந்து அந்த இடத்துல அங்க மேல வானத்துல இருக்க முடியாதனால அங்கும் இங்கும் சுற்றி வந்து கடைசியா அவனுடைய கண்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போகும். 그래서 에베소서 2장 2절에 공중 권세 잡은 자다라고 말하는 것입니다. சோ அதனாலதான் வந்து எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஆகாய பிரபுவாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 결국은 이 존재는 어느 날 예수님이 재림하시는 그날 완전히 갇히게 되는데 갇히는 그곳 이름이 지옥입니다. அது இதனுடைய கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவனுக்கு பின்னாக செல்லுகிற எல்லாருமே வந்து தேவன் வந்து இந்த விழுந்த தூதர்களுக்காக படைக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு நேராக போவாங்கன்னு சொல்லி பார்ப்போம். 하나님이 인간을 위하여 지옥을 만든 것이 아니라 사탄 마귀를 가두려고 만든 곳인데 사람이 사탄을 따라가다 보니까 지옥에 가는 것입니다. நாம் திரும்ப பார்க்கிறோம், அந்த நரகம் என்பது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியமே இல்ல. அது வந்து பிசாசுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் படைக்கப்பட்டது. எப்பொழுது மனிதன் பிசாசுக்கு பின்னாக போகிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் வந்து அவனுடைய இடத்துல பங்கடைகிறவனாக மாறிப்போனான். 하나님을 모르면 어떻게 될까요? தேவனை தெரியலன்னு சொன்னா என்ன நடக்கும்? 요한복음 8장 44절에 보니까 너희는 너희 아비 마귀에게서 났다라고 기록하고 있습니다. நீங்க வந்து யோவான் 8ஆம் அதிகாரம் 44ல வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்படும். 아빠가 마귀면 마귀의 자녀가 되는 것이죠. அப்போ ஒரு அப்பா வந்து பிசாசா இருக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? 그래서 사도행전 10장 38절에 보면 마귀에게 눌린 자라고 말씀하고 있습니다. அதே போல வந்து அப்போஸ்தலர்லயும் எழுதப்பட்டிருக்கு. பிசாசினுடைய காரியங்களை குறித்து அவனுடைய கிரியைகளை குறித்து நிறைய வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. 마귀는 사람을 종처럼 삼고 노예처럼 끌고 가는 그런 존재입니다. அங்க வந்து அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 4-8 நீங்கள் வாசிக்கும் பொழுது பிசாசு ஒருத்தருடைய சரீரத்துல இருந்து அவனை எப்படிப்பட்ட வியாதிகளை கொடுத்து அவனை அடிமைப்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி பார்க்க முடியும். 그래서 마귀의 종이다 보니까 인간에게 행복이 있을 수가 없는 것입니다. எப்பொழுது பிசாசுக்கு அவன் வந்து ஒரு பாத்திரமாய் போனானோ மனிதன், அப்பொழுதே அவனுடைய சமாதானம் சந்தோஷம் இழந்து போனான். 뿐만 아니라 거기에는 평안, 안식도 없는 것입니다. அவனுடைய அந்த உண்மையான சமாதானம் அப்படின்ற ஒரு காரியமே கம்ப்ளீட்டா அவனுடைய எடுத்து போடப்படுது. 내가 요 시험에 합격하면 거기에 행복이 있을 거라고 생각하고 열심히 공부해서 시험에 합격을 했다고 한번 생각해 볼까요? நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஒரு பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப கடின உழைப்போடு படிச்சு நம்ம அந்த காரியத்தை செய்யறோம் அப்படி சொல்லி யோசிச்சு பார்ப்போம். 그러면 그 시험에 합격한 자들끼리 모여서 또 다른 경쟁을 시작을 해야 합니다. அப்ப வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பரீட்சை எடுக்கிற இடத்துலயும் ஒரு போராட்டம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். 그러면 또 목표가 새롭게 생기고 그 목표 때문에 인간은 안식할 수가 없는 것입니다. ஒரு காரியத்தை முடித்த பிறகு திரும்ப இன்னொரு காரியத்துக்கு நம்ம வந்து ஆயத்தமாகிறோம். சோ தொடர்ந்து அப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கும் பொழுது நமக்கு உண்மையான சமாதானம் என்னன்னு தெரியாம இருக்கும். 그런데 하나님이 주시는 하나님의 자녀의 축복을 가지고 시험을 쳤다면 생각은 달라집니다. அப்போ ஒரு பரீட்சை ஒரு சோதனையில வந்து நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த சமாதானத்தை உடையவர்களா இருக்கும்போது எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் நம்ம மேற்கொண்டு வரும். 이 학교를 가게 하시는 하나님의 계획이 무엇일까? 이렇게 생각해야 합니다. அப்போ ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனையில தேவன் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன வைத்திருக்கிறார் நம்ம பார்க்கணும். 그러면 그 학교에 가서 나는 여기에 전도자로 선교사로 하나님의 계획을 이룰 자로 여기에 왔구나 이렇게 생각하면 생각이 다른 것입니다. ஒரு சோதனை வரும் பொழுது நான் ஒரு சுவிசேஷகனாக தேவனுடைய வார்த்தை சொல்லும்படியாக இருக்கிற ஒரு நபராக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். 경쟁하는 다른 사람과 하나님의 계획을 이룰 성령의 능력을 가진 자는 다른 것입니다. அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு சோதனைக்குள்ள மாட்டி இருக்கிறவங்களும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து சோதனையை சகிக்கிறவர்கள் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. 우리가 돈이 없어 불행한 게 아닙니다. பணம் இல்லாதனால சோர்ந்து போகிறவர்கள் கிடையாது. 권세가 없어서 불행한 게 아닙니다. நம்ம வந்து பவர் அதிகாரம் இல்லாதனால நம்ம சோர்ந்து போகிறவர்கள் கிடையாது. 어떤 지위가 없어서 불행한 게 아닙니다. நமக்கு வந்து திறமைகள் இல்லாதனால நம்ம வந்து சோர்ந்து போகிறவர்கள் கிடையாது. 하나님을 사실적으로 누리지 못하기 때문에 불행한 것입니다.
நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதனால தான் உண்மையாலே சமாதானமற்று கிடக்கிறோம். 우리는 불편한 것과 불행한 것을 구별할 줄 알아야 합니다. நாம் வந்து துக்கப்பட்டு சில காரியங்களை வந்து சமாதானமற்று கிடக்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணும். 내가 돈이 없어서 차를 타지 못하고 아니 먹고 싶은 거를 못 먹고 한 건 불편한 것입니다. சில நேரம் நம்ம வந்து காசு கொடுத்து சில காரியங்களை பண்ண முடியாது, நான் நினைக்கிற மாதிரி கார்ல போக முடியாது, நான் நினைக்கிற விருப்பத்தை சாப்பிட முடியாதுன்றது காரியங்கள் இருந்தாலும் 돈 있는 사람은 그러면 좋은 차를 타고 다니고 좋은 걸 먹으니까 행복할까요? ஆனா 그렇지 அதே மாதிரி 않습니다. பாத்தீங்கன்னா பணக்காரங்க வந்து அவங்க விரும்பப்படுறத சாப்பிட்டு அவங்க விரும்பப்படுற கார்ல போறாங்களே, அவங்கள சமாதானமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 그래서 어떤 목표를 설정해 놓고 목표에 도달해도 안식이 없다는 것을 꼭 기억했으면 좋겠습니다. அப்போ வந்து நம்ம ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கம் வந்து ஒரு நோக்கம் நிறைவேறின பிறகு இன்னொரு நோக்கம் தொடர்ந்து வருகிறது இல்லையா? சோ இது பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் இருக்குது. அந்த காரியங்களை நம்ம கவனிக்கணும். 마음에 안식이 없는 사람은 육신의 질병이 찾아올 수밖에 없습니다. அப்ப மனதுல சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு கட்டாயம் வந்து சரீர பிரகாரமான வியாதி வரும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். 육신의 질병만 찾아오는 게 아니라 마음이 평안하지 않으면 삶이 실패로 갈 수밖에 없습니다. அப்ப நம்ம அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல் எடுக்கும் பொழுது நமக்குள்ள வந்து சமாதானமற்று நம்ம வந்து வியாதிகளுக்குள்ள போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். 내가 평안할 때 하나님의 인도 가운데 바른 것을 선택할 수 있는데 내가 평안하지 않으면 잘못된 것을 선택할 가능성이 훨씬 더 많습니다. அப்ப நான் சமாதானமா இருக்கும் பொழுது எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு எனக்கு அந்த தெளிவான புத்தி இருக்கும். ஆனா நான் சமாதானமற்று இருக்கும் பொழுது, தேவனிடத்தில் இல்லாத பொழுது தவறான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக நான் பிரச்சனைக்குள்ள மாட்டுகிறதும் இருக்கிறது. 그래서 정신적으로 고통을 당하다가 결국은 지옥에 가는 것입니다. அப்ப நம்ம வந்து சிந்தையில வந்து பாதிக்கப்பட்டு சரீர பிரகாரமான வியாதிப்பட்டு நம் நரகத்துல பிசாசோட பங்கடைகிறதும் பார்க்கிறோம். 그러면 세상의 사람들을 통해 얻는 그런 평안, 그런 기쁨, 그런 행복은 잠시 잠깐의 것인 것을 꼭 기억했으면 좋겠습니다. நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். இந்த உலகத்துல சமாதானம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தற்காலிகமானதா இருக்கிறது. அது லௌகீகமானதா இருக்கிறது. அது மாம்சத்துக்குரியதா இருக்கிறது. அதே போல இது வந்து அதிக மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது போல இருந்தாலும் அது நிலையற்றதா இருக்கிறது. 이스라엘 백성들이 출애굽을 해서 광야길을 가는데 떼약볕에 먹을 것도 많지 않고 굉장히 어려운 환경에 있을 때 하나님은 그들에게 성막을 지어라 이렇게 말씀하십니다. 성막. 구약의 성막 몰라요? 텐트로 되어 있는. 네. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாலைவனத்துல அந்த இடத்துல அவர்கள் வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு பசி எடுக்கிறப்ப அவங்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அவங்க சோர்ந்து போனாங்க. அந்த இடத்துல அவங்க ஒவ்வொரு முறை அப்படி வந்து அவங்க சோர்ந்து போகும் பொழுதும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வரும்படிக்கு அவங்க வந்து அழைக்கப்படுவாங்க. 광야라고 하는 그 아주 좋지 않은 환경인데 편안하지 않은 삶인데 하나님은 성막을 지어라 이렇게 말씀하십니다. அந்த இடத்துல வந்து அவங்களே ஆல்ரெடி நிறைய காரியங்கள் இல்லாம புலம்பிட்டு இருக்கிற வேலையில அந்த இடத்துல அவர்கள் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கூடுங்கன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருந்துச்சு. 근데 이스라엘 백성들은 자기가 가지고 있는 것들을 다 모아서 하나님의 말씀하신 대로 성막을 지었습니다. அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வந்து அந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து அவங்க வந்து உருவாக்குறதை நம்ம பார்த்தோம். 그리고 모든 이스라엘 사람들이 성막을 중심으로 텐트를 치고 성막 중심의 생활을 시작을 했습니다. அப்போ வந்து அவங்களுடைய எல்லா கஷ்டத்துக்கு மத்தியிலும் இந்த உடன்படிக்கை பெட்டியை செய்து அந்த இடத்துல வந்து அந்த டென்ட்டை போட்டு அந்த இடத்துல அது சரியான ஒரு ஆலயத்தை போல அந்த இடத்துல அவங்க செய்யறாங்க. அதை நம்ம கவனிக்கிறோம். 왜 하나님은 편안하지 않은 이스라엘 백성들에게 성막을 지으라고 하셨을까요? இந்த மாதிரி பலவித காரியங்களை வேணும்னு சொல்லி கேட்டவர்கள் மத்தியில இந்த மாதிரி உடன்படிக்கை பெட்டியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? 나는 여호와 하나님이고 너희는 나의 백성이다라는 말씀입니다. இதனுடைய காரியம் என்ன? நான் வந்து உங்க யெகோவாவாகவும் நீங்க வந்து என்னோட ஜனங்களுமா இருக்கிறீங்கன்னு சொல்ற ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. 인간은 육신적으로 아무리 다른 걸 다 가져도 영적으로 행복하지 않으면 평안할 수 없습니다. சோ இந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற எவ்வளவு காரியத்தை நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஆனா அவங்க வந்து ஆவிக்குரிய ஜனங்களா இருக்கிறபடினால ஆண்டவருடைய சமூகத்துல வந்தாதான் உண்மையான சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சந்தோஷமா இருக்கவே முடியாது. 우리의 생각을 완전히 바꿔야 합니다. 세상적인 것, 육신적인 것 이런 것들은 다 지나가는 것입니다.
அப்ப நம்ம வந்து நம்மளோட சிந்தையை வந்து நம்ம சரி செய்யணும். இப்ப நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் வந்து இந்த மாம்சத்துக்கானதா, தற்காலிகமானதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். 내가 능력이 있으면, 능력이 생기면 그때 돈도 따라오고 권세도 따라오고 다 따라오게 되어 있는 것입니다. நாம வந்து அதிகாரத்தை நம்ம கையில் எடுக்கும்போது, தேவனுடைய அதிகாரம் நமக்குள்ள கையில் எடுக்கும் பொழுது, நமக்கு வந்து மற்ற எல்லா விஷயங்களும் நாம் தேடுகிற எல்லா விஷயம் நம்ம பின்னாடி வருகிறத நம்ம கவனிக்க முடியும். 인간이 돈을 따라가면서 돈 하고 산다면 비참한 삶입니다. அப்போ வந்து மனிதன் வந்து பணத்தை நோக்கி பணம் சொல்லி போகும்பொழுது அவனுக்கு வேதனையை தான் கொடுக்கிறது. 성공을 목표로 두고 성공을 향하여 성공 하고 간다면 그 사람은 참 비참한 삶입니다. எப்படியாவது சக்சஸ் ஆயிரணும், வெற்றி அடைஞ்சிடணும்னு சொல்லி சக்சஸ் சொல்லி பின்னாடியே போயிட்டு இருக்கிறவர்கள் பார்த்து ஒரு நாள் அவர்கள் உடைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். 우리 인생의 방향이 하나님의 나라, 전도와 선교 여기에 중심을 두고 그 목표를 향해 간다면 그것처럼 아름다운 삶이 없습니다. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, தேவனும் நானும் சஞ்சரிக்கிறதும் அவருடைய அந்த சுவிசேஷத்தை எடுத்து ஜனங்களிடத்துல சொல்லுகிறதும், இப்படிப்பட்ட அந்த உறவுல இருக்கும்போது அதை விட சந்தோஷமான காரியம் வேற எதுவுமே இருக்க முடியாது. 세상에 사람을 통해서 세상을 통해서 얻는 것은 세상적인 것이고 잠시적인 것이고 쾌락적인 것입니다. சோ நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள்ல கவனமா இருக்கும்போது, உலகத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம வந்து இது வேணும் அது வேணும் சொல்லி நம்ம சில காரியங்களை நம்மளோட இருதயத்தை அதுல உலகத்துக்குரியவைகளை இந்த பூமி நிலையற்ற காரியங்கள் மேல செலுத்தும் பொழுது நம் நிலையற்றவர்களுக்குரிய அந்த பங்குல இருக்கிறோம். 우리는 하나님의 자녀입니다. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 우리는 전도자입니다. நாம் சுவிசேஷர்களாக இருக்கிறோம். 여러분을 통해서 인도 14억 인구가 살아야 합니다. நம் மூலமாக தான் இந்த இந்தியாவினுடைய சுவிசேஷம் பரவணும். 여러분을 통해서 전 세계 5천 종족이 살아야 합니다. நம் மூலமாக தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த 5000க்கும் மேற்பட்ட குழுக்களுக்கு சுவிசேஷம் போய் சேரணும். 내 현장에 묶여 있지 말고 좀 더 폭을 넓혀서 전 세계를 바라보면서 여러분이 전도자로 행복의 기준을, 가치를 바꾸는 날이 되시기 바랍니다. என்னுடைய ஃபீல்டு மட்டும் கிடையாது, அதை விட கொஞ்சம் பெருசா யோசிச்சு எல்லாருக்காகவும் எல்லா நாடுகளுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக நீங்க வந்து உங்களோட கண்களை பெருசாக்கி பார்க்கணும்னு சொல்லி கேட்கிறேன். 완전한 것은 하나님 한 분 외에는 없습니다. பல வழிகளில் அல்ல, ஒரே வழியிலே தேவன் காரியங்களை செய்திருக்கிறார். 내가 24시 365일 누려야 할 것이 있다면 복음, 하나님 한 분 외에 다른 것을 누리면 안 됩니다. அப்போ வந்து நம்ம 24 மணி நேரம் தேவனுடைய அந்த உறவுல சஞ்சரிக்கிற பழகும் பொழுது 25ஆம் மணி நேரம் சொல்லக்கூடிய அந்த ஆவிக்குரிய காரியங்களும் நமக்கு திறக்கப்படும். அதனால இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கவனம் செலுத்தணும். 우리의 행복의 기준이 바뀌는 날이 되시기 바랍니다. நம்மளுடைய சந்தோஷத்துக்கான காரணங்கள் மாறுகிற நாளாக இந்த நாள் இருக்கட்டும். 그래서 많이 가진 자들을 부러워할 필요 없습니다. நிறைய வச்சிருக்கிறவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 많이 배운 자들을 부러워할 필요가 없습니다. நிறைய படித்தவங்கள பார்த்து நம்ம பொறாமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 저는 많이 배운 자도 많이 가진 자도 전도 현장에서 많이 만나봤습니다. நான் என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய வச்சிருக்கிறவங்களையும் பார்த்திருக்கேன், நிறைய படிச்சவங்களையும் என்னோட ஃபீல்டுல பார்த்துட்டேன். 그분들에게 예수 그리스도 복음 전해주면 자기가 가진 거 행복의 기준 아니라고 다 고백합니다. அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சொன்னது என்னன்னு தெரியுமா? நான் வச்சிருக்கிறது, நான் என் கையில இருக்கிறது, என் கூட இருக்கிறது எதுவுமே பெருசா இல்லைன்னு சொல்லுவாங்க. 여러분이 정말 행복한 자 되시기 바랍니다. உண்மையிலேயே சந்தோஷமான ஜனங்களாக நாம் மாறுவோமாக. 기도하겠습니다. ஜெபிக்கலாம். 하나님 참 감사합니다. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 예수 그리스도를 통해 생명을 얻게 하셔서 감사합니다. இயேசு கிறிஸ்து மூலம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 하나님의 자녀로 전도자로 인생을 살아갈 수 있도록 은혜 주셔서 감사합니다. தேவனுடைய பிள்ளையாக அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியான கிருபையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 우리의 인생의 방향이 복음, 전도, 제자에 있게 하여 주옵소서. எங்களுடைய சுவிசேஷத்தின் பாதையில சீஷனாக்குறதும் சுவிசேஷனாக இருக்கிறதும் ஜனங்களை ரட்சிக்கிறதுமான கிருபையில இருக்க வேண்டிக் கொள்கிறோம். 우리 사모님들이 이제는 인생의 방향이 바뀌어서 사모님들을 통하여 많은 생명들이 살아나게 하옵소서. எங்களோட போதூர் மனைவிகள் மத்தியில் அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கங்கள் மாறி அநேக சீஷர்களை உருவாக்குகிற கிருபையில் அவர்களை வைக்க செபிக்கிறோம். 우리 사모님들을 통해서 많은 제자들이 현장에 일어날 수 있도록 역사하여 주옵소서. எங்கள் போதூர் மனைவிகள் மூலமாக அநேக சீஷர்கள் எழும்பி சபையில ஃபீல்டுல உதவி செய்யும்படிக்கு செபிக்கிறோம். 내가 불행하다고 여겼던 거 사단의 속임수인 줄 알고 이제부터 참 행복 되신 그리스도만 누리게 하옵소서.
நான் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோனோ அந்த கவலை எல்லாம் சாத்தானால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ள உதவி செய்யும். அதே போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறதே உண்மையான சந்தோஷம் என்று அறிய உதவி செய்யும். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. 아멘. 예수의 நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.